இவளுக்கு இதே வேலை தான். எங்கே போகிறேன் எந்த நேரமும் இதான் வேலை. சொல்லிட்டு போனாதான் தெரியும். நான் மட்டும் தேடிக்கிட்டு கிடப்பேனா? எங்கே அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தாங்க செம்ம வயிறு வலி. எனக்கு வயிறு வலியே வரவே வராது. ஒரு நாள் நைட்டு செம்ம வயிறு வலி. இவர் வருவாருன்னு பார்க்க வரவே இல்லை. என் ஃபோனில் எப்பவுமே காசு போட மாட்டேன். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அக்கா யதார்த்தமாக ஃபோன் அடித்தாலாம். அதுக்கப்புறம் ஏன்டி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வயிறு வலிக்குது கவிதான்னா, இரு நான் ஃபோன் அடித்து தினேஷ்கிட்ட சொல்கிறேன்னு. அதுக்கு எங்கள் அக்கா ஃபோன் அடித்து சொல்லி இவர் வராரு. ஃப்ரெண்டு கூட எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஒரு அத்தாவசரம் வந்திருக்கேன். வந்து வெளியில் கூப்பிட்டா ஏன்னு கேட்க. நான் வந்து இப்போ பார்த்தேனே, எட்டி பார்த்தேனே, காணமே ஒன்று. மாங்காய் கையில் வச்சிருக்க பார்த்தீங்களா? வேலை ஆரம்பிச்சுங்க. நான் எடுத்துகிட்டு வந்தேன் பாட்டிட்டு வந்து ஒன்று. இப்போ ஒன்றும் இல்லைங்க, பக்கத்து வீட்டில் அந்த அண்ணன் வண்டி ரிப்பேர். அவர் வண்டி நாங்கள் எப்பயுமே இதான் வேலை எங்களுக்கு. அந்த வண்டியை நான் ரெடி பண்ணணும், என் வண்டி அவர் ரெடி பண்ணார், மாற்றி தான் பண்ணணும். அதுதாங்க போகிறோம். பசங்க வேறு வீட்டில் பாருங்க வண்டியை மல்லாக்க போட்டு கட்டிட்டு இருக்கிறாரு பக்கத்து வீட்டில். அதான் இதான் இப்போ கால வேலை இதுதான். இதை முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து வீடியோ ஷூட்டிங் போகிறோம். அதுக்கு 2 பேர் ஆக்டர்ஸ் பண்ணுவோம். ரைட்டிங் போட மாட்டானா? ஏன் போட மாட்டேன்? என்ன சொன்னாங்க, போனவொடனே இந்த வீடியோவை டெலிட் பண்ணுறான் அப்படின்றாங்க. நான் என்ன டெலிட் பண்ண போகிறேன்? இப்போ என்ன நான் பெரிய செலிபிரிட்டி, நீங்கள் எங்கள் கூட வந்து ஃபேமஸ் ஆகிடுவீங்களா? இப்படிலாம் இல்லை. போய் எடுத்தோடனே வீடியோ போட தான் பாரு. இது நல்லா இருக்குங்க. செல்லு 30,000 ரூபா. 30,000 ரூபா டிவோட இந்த வீடியோ வர்றதுக்கா? இதாக்கா செல்லு 25 தாக்கா. அதுக்கு டியூ மட்டும் 1000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நல்லா சூப்பரா இருக்கும் செல்லு. இந்த வீடியோ அடுத்த வருஷம் 1ஆம் தேதிக்குள்ள ரிலீஸ் ஆயிடும். ஆமா அவ்வளோதாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். எல்லா வேலையும் வண்டிக்கெல்லாம் ரெடி பண்ணோம். என்னால் அவர் கூட சுத்தமில்ல, பசி தாங்க முடியல. நான் வீட்டுக்கு வந்து தான் சாத்தேன். முந்தா நாள் வச்ச புளிக்குழம்பு, நேற்று பிரியாணி போட்டா, நேற்று ஏதோ குழம்பு வச்சுக்கலாம். முந்தா நேற்று வச்சு புளிக்குழம்பு சாப்பிட்டேன். என்னால் பசி அந்த அளவு தாங்க முடியல. அப்புறம் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. கமாண்டுங்கிறத தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது எப்போ பாரு காசுன்னு தான் புலம்புறீங்க, என்ன எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எதுவுமே பண்ணாமல் வீடியோக்கு மட்டும் எஃபெக்ட் போட்டு சம்பாதிக்கவங்க இருக்காங்க. இன்னும் உங்களுக்கே தெரியும், அடுத்தவங்களோட தம்ப்நெயில் எடுத்து கிளிக் பைட் வச்சு வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிற கேங்கும் இருக்குது. நான் இன்னும் அடுத்தவங்களோட ஃபோட்டோவை எடுத்து கிளிக் பைட்டோ வாங்கல, எதுவும் வாங்கல. என் மனசு தோன்றதை பேசுகிறேன், என் மனசு தோன்றதை பண்ணிட்டு இருக்கிறேன், வீடியோ போட்டுருக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? நீயம்மா ஐயோங்கிற நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கான பதில் அப்புறம் இது நான் வந்து சொல்லிடணும்ல. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்க. ஏதோ போட்டுட்ருக்கிற வீடியோ எங்களாலேயும் முடியும்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடுறது எல்லாம் முடியும். இப்போதைக்கு எங்களால் முடியாது. ஏன்னா 5 மாதம் இருக்காங்க. அடுத்தது 4 பேர் சேர்ந்து ஆடி வீடியோ போடுறோம். ஆமாம். அப்புறம் நீங்கள் தானே சொன்னீங்க, எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் நம்ம வந்து சேரும். நெகட்டிவாக பேசினா நெகட்டிவாகவே நடக்கும், பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவாக நடக்கும். பணத்தை பற்றி பேசினா பணத்தை சம்பாதிக்கிற வழி கிடைக்குமா, இல்லை அதுக்கான ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமாவது வருமானதுனால தான் எப்போ பாரு பணம் முடியும். ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே இப்போ அதுதானே தேவைப்படுது. அதனால தான் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன். ஏம்மா நீ சாப்பிட்டியா? இவனுக்கு கொடுத்த மாத்திரைலாம் இவ்வளோ மாத்திரை கொஞ்சம் வச்சு சேர்த்து வச்சுருக்கான். கால்சியம் டேப்லெட்டு, ஃபோலிக் ஆசிடு, ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கான். நல்லா போட்டால் போன் ஸ்ட்ரென்த்தாக நல்லா குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக பிறக்கும். ஏமா வச்சுக்க.